இன்றைக்கி என்னென்னா நான் வந்து இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். பிரபாவும் சாண்ட்ரோவும் வெளியே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு ப்ராங்க் வீடியோ தான். என்ன அப்படின்னா, என்ன பொண்ணு பார்க்க வராங்க, எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ராங்க் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாப்பிள்ளையை ரெடி பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், ChatGPT கிட்ட கேட்டு ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி தர சொல்லுவோம். இதில் காமெடி என்னென்னா, என் ஃபோட்டோவே அனுப்பிச்சி அதே ஒரு பையனாக மாற்றி தர சொல்ல போகிறேன். எந்த ஃபோட்டோ அனுப்பலாம்? இந்த ஃபோட்டோவை ஒரு குறுக்கு இந்த கௌசிக் வந்தா பாய் போல் மாற்றி கொடுடா. கொடுக்குறேன்னா இல்லையான்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் இந்த ஆஃபீஸில் நம்ம பசங்க யாருமே இந்த கல்யாண பேச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டே இல்லையா. இன்கேஸ் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம பசங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கணும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆசை தான். அதை தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். A few moments later. ஏங்க இவன் ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறான். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கொடுத்தேன். இது வந்து ஒரு அழகான யாழ்னி அந்தாது. அதை மாற்றி கொடுக்க சொன்னால் அவன் அழகான பையனை கொடுத்துருக்கான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப அழகாக இருக்கான். ஆனால் என்ன, நான் போட்ட சுடிதாரே அவனும் போட்டிருக்கான். கண்டுபிடிச்சிடானுங்களான்னு தெரில. சரி, ஓகே, இவன் தான் இன்றைக்கி நமக்கு மாப்பிள்ளை. இதை போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன படத்தை பற்றி பேசுறீங்க? மலையாளத்தில் டை சைரா. டை சைரா இதுதான் படம். ஆனால் இதான் படம். மோகன்லால் பையன் தெரியல. மோகன்லாலுக்கு பையன் இருக்கானா? ஹிருதயம் ஒரு படம் வந்துச்சு. முடியலாம் நிறையா லவ் சப்ஜெக்டா? அதில் பேய் படத்தில் ஒரு சேனல்ல மைடி ரஸ்பரன் ஒரு படம் விட்டுருக்காங்க. பேய் படமா? நல்ல லவ் சப்ஜெக்ட். ஹலோ பாய்ஸ், ஒரு பெரிய மனுஷன் வந்து நீ ஆஃபீஸ்க்கு நான் உருங்க உட்கார கூட இடம் தர மாட்டீங்க. ஒரு விஐபிக்கு வாங்க வாங்கன்னு மட்டும் கூப்பிடுறீங்க. தள்ளி விட்டு நடுவில் தான் வந்து உட்காருவீங்கல்ல. என்னப்பா தெரியுமா? தலை 5 பஸ் இப்படி வருமா? ஏன்டா அது நடுவில் வந்தாங்க சுற்றி வந்து கேட்க தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ, 5 பஸ் வருமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா? சுத்திட்டு வந்து கேட்க மாட்டீங்களோ? கால் தானே போன போட்டோ 2 இருக்குல்ல. சரி, நான் எதுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தேன்னா, நீங்க கூப்பிட்டனால தான் வந்தேன். ஆனாலும் ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பாத்துக்க, வேற வச்சு எடுத்துருவோம். ஒரு என்ன வச்சிருப்பீங்க? வேற வச்சு வீடியோ என்ன முட்டு. சரி, அதுவும் உண்மைதான். கூடிய சீக்கிரம் நான் இந்த ஆபீஸ்ல இருந்து ராஜினாமா ஆக போறேன். இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? ராஜினாமா பண்ண போறியா? ஆமா, ஒரு சோகமான செய்தி தான். என்னன்னா, எங்க வீட்ல வந்து யாரு உங்களுக்கா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. எதுக்கு ராஜினாமா ஆவறல? கொஞ்சம் நேரம் எங்க அப்பா அம்மா பாத்துட்டு போறாங்க. கம்முன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. மா ஐயோ அபிஷ்டு அந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன். பா பூ எல்லாமே வரும். பாப்பு 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 தெரியும். இல்ல, நான்லாம் அசிங்கமாலாம் பேச மாட்டேன். அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாதுப்பா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சொல்ல விடுங்கப்பா, ஒரு சோகமான செய்தி. சொல்லு, சோகத்தை சொல்லு. எனக்கு சந்தோஷம். என்னன்னா, எங்க வீட்ல வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. சரி, ஆக்சுவலா அதுதான் தல ஷாக்கு. உனக்கு பொண்ணு தானே பார்க்கணும். சி, ஆமா, கரெக்ட், பொண்ணு தான் பார்க்கணும். நீ என்ன சொல்ற? எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. என்ன பொண்ணு பார்க்க வராங்க சண்டே. விக்க கழட்டிட்டு போய் நில்லு, விக்க கழட்டிட்டு போய் நில்லு சொன்னா ஒரிஜினல். இப்பதான் கொஞ்சம் இன்னும் வீட்டுல பொண்ணு நம்பிக்கிறாங்க. சரி, அதான் எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அதனால கல்யாணம் நடக்க போகுது. அதனால இனிமே நான் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். கல்யாண வயசு தான் பாட்டு பாட போட தானே?
தான் மாப்பிள்ளை எப்படி இருக்கு? உண்மையே பார்த்துட்டாங்களா? உண்மையதான் சொல்றேன். இவன் அதில் சுடிதார் போட்டுட்டு இருக்கான். ஸ்டைல் அது பேர் என்ன? சுடிதாருக்கு பேர் என்ன? எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா, நீங்க வேற ஏன்டா சும்மா இருக்கடா. கவுனி மாதிரி ஏதோ போடுவாங்க இந்த கல்யாணத்துல, அதுவா? ஷெர்வானி. ஷஃபானி. ஷார்வானி. ஷெர்வானி. ஷெர்வானி. ஷெர்வானி போட்டுட்டு இருக்காங்கல. ஸ்டைல் மாப்பிள்ளை உட்கார்ந்திருக்காரு இதுல. உன்கிட்ட காசு யாரு உண்மையிலேயே மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? ஆமா, சண்டே வராங்க பொண்ணு பார்க்க. இந்த மூஞ்சிக்கும் இந்த மூஞ்சிக்கும் நீ என்னப்பா குறைச்சல? ரெண்டும் ஒரே மாதிரி இல்ல? இல்ல. அழகா இருக்குல்ல? எனக்கு என்னன்னா, உன்கிட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா இருந்ததுன்னா அவனுக்கு ஷால் ஒன்று வாங்கி கொடு. அவன் சுடிதான மட்டும் தனியா போடுறேன், ஷால் ஏன் போடுறேன். அது ஸ்டைலுப்பா ஷெர்வானி. உங்கள மாதிரி என்ன அங்கிள் மாதிரி இப்படி சட்டை பேண்ட் இதெல்லாமா போட்டுன்னு இருப்பாங்க. உங்களுக்கு ஓகேவா யாரு? எனக்கு போட்டோல பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சண்டே நேர்ல வராங்க பொண்ணு பார்க்க. நேர்ல வந்தானா 5 நிமிஷம் தான். அம்மா நான் பொண்ணை கேட்டமா, பையனை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. நான்லாம் பொண்ணு பார்க்கும்போது மேக்கப் போட்டு மேக்கப் இல்லைன்னா இப்படிதான் மாட்டிப்பா. என்ன அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பையனுக்கு. என்னன்னா அந்த பார்த்தா ஜாலியா இருக்குதுல்ல எங்கேயோ. இல்ல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அவரை நீங்க. ட்ரெஸ்ஸே கோமாளி மாதிரி இருக்குதுல. யார் எங்க ஒர்க் பண்றாரு? எங்கம்மா பையன் பேர் என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பையன் பேரை கேட்டா இவ்வளவு இல்ல புருஷன் பேரை சொல்லக்கூடாதுல்ல வாயால. இந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். அதுக்குள்ள கல்யாணம் மாதிரி புருஷன் வைக்கானா? சரி, புருஷன் பேர் என்ன? அட புருஷன் பேர் என்ன? ராகுல். 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 ராகுல்னு ஒரு பேரா? என்ன பண்றான்? கண்ணு. ஐயோ சாமி, இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். என்ன வேலை பாக்குறான், என்ன குடும்பம்? யூஎஸ்ஏல இல்ல, சென்னையில தான் இருக்கிறாரு. பேங்க் மேனேஜரா ஒர்க் பண்றாரு. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க கப்பிள் vlogs போட போறோம். கப்புள் லாக்ஸ். ஓகே, யாழ்னி வைப்ஸ் வித் யாழ்னியா, கப்புள் வித் யாழ்னின்னு மாத்தி. மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் 1 லட்சம் வாங்குவாராம். சரி, இதெல்லாம் வாங்குறாரு. என்ன வேலை பாக்குறாரு? ஐடி ஒர்க். ஒரே ஒரு கொஞ்சம் படி பேங்க்ல வேலை செய்யறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வேலை செய்யறாரு? ஐடி ஒர்க். இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஐடியே பேங்க்னா அப்படி ஒரு பேங்க். ஐடி எப்படி பேங்க்ல? ஐடிஐ பேங்க் இருக்கு. ஐடி. ஆமா, ஐசிஐசிஐ. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ஏதோ பிச்சலா. சரி, அந்த பேங்க் தான். ஏய் உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும். ஓ, லீவுக்கு தான் இல்ல இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆக போது நானும் அடுத்த போறேன். அதனால நீ முதல்ல காலையில தூங்குற, நான் நைட்டு தூங்குவல. காலைல முதல்ல சீக்கிரம் எந்திரிமா முதல்ல. அதெல்லாம் என் வீட்டுக்கார பாப்பா. இங்க பாருங்க, 8 மணிக்கு 9 மணிக்கு நேற்று நைட் தூங்கலாம். எப்போ எந்திரிச்சானா இப்பதான் 5 மணிக்கு. இப்போ மணி என்ன தெரியுங்களா? நைட் 9 மணி. அடுத்த நாள் நைட் போய் சொல்றான். நான் இப்பதான் வீட்டுல இருந்தே வந்தேன். அதெல்லாம் நம்பாதீங்க மக்களே. பாருங்க, நீங்க முதல்ல நம்பாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நம்புறீங்கன்ற பேர்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நம்ம முதல்ல தூங்குனா எந்திரிடி, ஒரே பொய்யா பேசிட்டு எந்திரிமா அடக்கொடுக்கமா. என் புருஷன் பார்த்துமா காலையில எந்திரிச்சு காஃபி கொடுத்து எழுப்புவாரு. சரி, அவனுக்கு கொஞ்சம் பூ. இங்க பாருத்தல, இங்க பாருத்தல. இப்ப அத போட்டு இங்க பாருங்க. எனக்கு அப்பவே டவுட் தல. மக்கள் பாத்துக்கிட்டீங்களா? போட்டோ பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, பவர் போட்டு இங்க பாருங்க. மாப்பிள்ளையும் நானே, பொண்ணும் நானே. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. எவ்வளவு கனெக்ஷன் பாருங்க எங்களுக்குள்ள. ஒரே மாதிரி ட்ரெஸ் வச்சிருக்கோம் நாங்க 2 பேரும். ஒரே மாதிரி ஆளு.